ஈஸ்வரி குணசேகரனை எதிர்த்து பேசுனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ குணசேகரனும் கதிர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, தர்ஷன் காணாம போனதை கண்டிப்பா கம்ப்ளைண்ட் குடுத்தே ஆகணும். இல்லைனா வீட்ல இருக்கிற பெண்களும் அந்த தாடிக்காரனும் நம்ம மேல திருப்பிட்டுருவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பெண்கள்லாம் கண்டிப்பா அந்த போலீஸ் கீழ கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. இல்லைனா சொல்லியாச்சும் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பக்கம் திரும்பக்கூடாதுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் குடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. குணசேகரனுக்கு உடன்பாடே கிடையாதுனாலும் சரி அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சரி குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சக்தி அவரை வச்சு வீடியோ ஃபுட்டேஜை வாங்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் குடுத்துறாங்க. இந்த குணசேகரனுக்கு என்ன சொல்றாருன்னா, கடத்திட்டு போனது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த ஜீவானந்தம் அப்படின்ற மாரி வந்து கம்ப்ளைண்ட்ட குடுத்துடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்றவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட்ல அதிக பவர்ன்றதுனால. ஸோ இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்கவியும் பார்கவியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு இருப்பாங்களா பார்கவியோட அப்பா. பார்கவியோட அப்பா மயக்கம் போட்டு விழுந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு ஜீவானந்தம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரு மயக்க நிலையில இருப்பாரு. உங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ பணக்கார வீட்டு பையன். அது மட்டும் இல்லாம உன்ன தேடி தான் வராங்க. உன் கூட நான் இருந்ததும் எங்க அப்பா இருந்ததும் பார்த்தாங்களா எங்கள வெட்டி போட்டுருவாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். நம்ம தர்ஷன் அந்த இடத்த விட்டு போறதுக்காக போறாரு. உடனே வந்து ஜீவானந்தம் தடுத்து நிறுத்து. தர்ஷன் யாரு வராங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். என் மனைவியை இழந்தும் நான் அமைதியா இருக்கேன்னா என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணுக்காக தான் இந்த வாழ்க்கையவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறமும் நான் சைலண்டா இருக்க மாட்டேன். ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி ஒரு பெரியவரை இவ்ளோ துன்புறுத்தி ஒரு பொண்ணை ஏமாத்தி நீ லவ் பண்ணி இப்ப திருந்தி வாழ்றேன்னா கண்டிப்பா அவங்களும் திருந்தி வாழணும். திருந்தி வாழ வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்லிட்டு இருக்காரு. ஜீவானந்த கையில என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் வேணாம் சார் உங்களுக்கு இந்த பிரச்சனை. ஏற்கனவே வந்து எங்க குடும்பத்து ஆளுங்கலாம் வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துப்பாக்கியெல்லாம் வேற வச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் சொல்றாரு. ஆனா ஒருபோதும் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் இவங்க யாரையுமே தனியா விட போறதில்ல. தர்ஷன், பார்கவியோட அப்பா 3 பேரும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா சேஃபா தான் கொண்டு போக போறேன் ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்ல இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து இந்த மாரி ஃபோன் பேசிட்டு இருக்கிறத வந்து கேட்டுறாங்க. தர்ஷன் காணாம போனதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க பெர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்காச்சும் பழி வாங்குனீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி சொல்லுவாங்க. நீ யாரு எனக்கு பதில் சொல்றதுக்கு? நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ ஈஸ்வரி இருந்துகிட்டு தர்ஷன் விஷயத்துலயும் பார்கவி விஷயத்துலயும் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நான் பழைய ஈஸ்வரியா மாறிடுவேன். ஈஸ்வரியை நான் வேற மாதிரி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல மிரட்டிடுவாங்க. குணசேகரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏற்கனவே துப்பாக்கி காமிச்சும் பயன்படுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு யாருமே பயப்படலன்னு பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ டைரெக்டாக வந்து அங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வத்தலை குண்டல நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பாரா நம்ம குணசேகரன் கையில் சரிப்பா தேடுங்க எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்ம புள்ளியை கூட்டிட்டு அவங்கள அங்கேயே அடித்து கொண்டு போட்டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார் குணசேகரன். யாரை பார்கவியோட அப்பா. ஆனால் ஒருபோதும் ஜீவானந்தம் இருக்கும் போது அவங்க யாரும் மேலேயும் கை வைக்க முடியாது. ஏன் தர்ஷனவே இவங்களால கூட்டிகிட்டு வர முடியாது. கண்டிப்பாக ஜீவானந்த தேடி போக தான் போகிறாங்க. ஜீவானந்தம் இங்கே செட்டப் பண்ண தான் போகிறாரு. ஜீவானந்தத்துக்கு ஏற்கனவே அவங்க ஃபேமிலி இழந்தும் வந்து காத்துட்ருக்காருன்னா அவங்க பொண்ணோட ஒரு பொறுமைக்காகவும் அவங்க பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் தான். ஆனால் அப்படி இருந்தும் வந்து மறுபடியும் ஜீவானந்தத்துக்கிலே பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துறாரு தர்ஷன். தர்ஷன் கிட்ட கேட்டது என்ன ஒரே ஒரு கேள்வினா, எனக்கு 1000 கஷ்டம் கொடுத்துட்டேன். நானும் உன்னை லவ் பண்ணேன் தான். ஆனால் மறுபடியும் என்கிட்டே வந்து இப்போ எங்களுடைய உயிருக்கே பாதிப்படுற அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே. ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரிஞ்சுன்னா நீ வேற எங்கேயாச்சும் ஓடி போகிறது தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி சொல்லிடுவாங்க. பார்கவி உண்மையிலேயே நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இது நாள் வரைக்கும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கூட கெடுக்கிறதுக்கு போனேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை திருத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பாக பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலையும் நான் முழிக்க மாட்டேன். நான் இந்த இடத்த விட்டே போகிறேன்னு போகவும் நம்ம ஜீவானந்த சார் தடுத்து நிறுத்துவாரா. ஜீவானந்த சார் இப்போ வந்து 2 பேருக்குமே சத்தியமொழி கொடுப்பாரு. உங்கள் உயிருக்கும் எந்தவித ஆபத்தும் வராது. உன்னைக்கும் கட்டாய கல்யாணம் யாரும் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. உங்களை 2 பேருமே நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஸோ இவ்வளோ நாளாக பொறுமையாக அந்த ஈஸ்வரி டைரெக்டாகவே சொல்லிவிடுவாங்க குணசேகரன் கையில் இந்த விஷயத்தில் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஈஸ்வரியை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களா. இப்போ ஈஸ்வரி டைரெக்டாகவே கால் பண்ணி பேசிடுறாங்க ஜீவானந்தத்துக்கு. என்ன ஆச்சு, எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காங்க வீடியோவில். நீங்கள் பார்கவியோட அப்பாவை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அங்கே என்ன நடக்குது, தர்ஷனை அடித்து துன்புறுத்தி கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க. தர்ஷன் எகிரி குச்சி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து சேர்ந்துருக்கான். அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பாவும் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேரையுமே நான் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடவுளே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபாக என் கூட தான் இருக்காங்கன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கையில் சொல்லிடுறாரு ஜீவானந்தம். அப்போ தான் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரியுது ஜீவானந்தம் இவங்கள தேடி போல, இவங்கள தேடி தான் ஜீவானந்தத்தை தேடி தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு புரிய வருது. இது தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தான் காப்பாற்றிட்டீங்க, இது அடியோடு நான் முடிக்கிறேன், நல்ல செய்தியோடு வரேன் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. தர்ஷனை மட்டும் எப்படியாச்சும் நீங்கள் அமுச்சு வச்சுருங்க, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் தலையிடுவேன் ஈஸ்வரி. இந்த பிரச்சனையில் நான் தலையிட்டே ஆகணும்.
பார்கவியோட குடும்பத்துக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஆனா, பார்கவியோட குடும்பத்துக்கு சப்போர்ட்டா நான் நிண்டு, அந்த பொண்ணையும், அவங்க அப்பாவையும் நான் காப்பாத்துவேன். அவரு பெரியவரு, வயசானவரு. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தில இருக்கிறவங்க ஆக்ரோஷமா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மிரட்டினாலயும், இல்ல கத்திய காமிச்சு பயம்படுத்தினாலயும், மிரட்டுறதுக்கு நான் வேணும் உங்க வீட்ல இருக்கிற ஆளும் கிடையாது. நான் ஜீவானந்தம். ஏற்கனவே என் மனைவி இழந்தும் நான் சைலன்ட்டா இருக்கேன்னா, என் பொண்ணுக்காக தான். ஆனா, அந்த பொறுமைய இழக்கிற மாரி வந்து குணசேகரன் ஏதாச்சும் பண்ணாருன்னா, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் டைரக்ட்டாவே ஈஸ்வரிகள பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதிய குடுத்துச்சுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஜீவானந்தம் கண்டிப்பா சேஃபா கூட்டிட்டு வந்துருவாரு நம்ம தர்ஷன. அதே மாரி அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாம பார்த்துப்பாரு. அதாவது பார்கவிக்கும், பார்கவியோட அப்பாவுக்கும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே தைரியமா இருக்கு. ஜீவானந்தம் கண்டிப்பா ஒரு கை பார்க்க தான் போறாரு இவங்க எல்லாரையுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோண்டிட்டு இருக்காங்க. அதே மாரி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க போயிட்டு. நம்ம தர்ஷன் வந்து காணாம போயிட்டான் இந்த தேதியிலிருந்து. நாங்களும் தேடிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்க. யாருக்கு கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் குடுத்துறாருங்க. ஆனா ஜீவானந்தம் இது எதுவுமே இல்லாம பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து வக்கீல் கையில போயிறாரு. இந்த பையனுக்கு கட்டாய கல்யாணம் பண்றாங்க. இவங்களுக்கு கொலை மிரட்டல் வர்றாங்க. ஆனா இந்த பையன் கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்றான். இந்த பையன் இந்த பொண்ண தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப லவ் பண்றது இல்ல அப்படின்ற விஷயத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வக்கீல் கையில சொல்லிடுறாங்க. ஸோ வக்கீலும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ் பந்தாபஸ்தோட பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போலாம்னு ஒரு முடிவு பண்றாங்க. மதுரைக்கு வந்தாலும் சரி, ஜில்லாக்கே போனாலும் சரி, குணசேகரனால எதுவுமே பண்ண முடியாது தர்ஷன, ஜீவானந்தத்த. நம்ம பார்கவியோட அப்பாவ. ஏன்னா ஏற்கனவே ஜீவானந்தம் பொறுமையா இருந்ததுனால தான் இப்போ இந்த கோர்ட்டு வக்கீல்லாம் இல்லாம இருக்காங்க. இல்லன்னா எப்பவோ வந்து கம்பி எண்ண வேண்டியது இந்த கதிரும், குணசேகரனும் முடிச்சே விட்டுப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருக்காரு. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.